11th ஸ்டாண்டர்ட் பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதம் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 71ல இருக்கு. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 91ல இருக்கு. அதுல பாருங்க எக்ஸசைஸ் 2.9 அதுல வந்து 4th sum resolve the following rational expression into partial fraction. ரேஷனல்ல இருந்து பார்ஷியலுக்கு மாத்தணும். தமிழ்ல பாருங்க கீழ்காணும் விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. விகிதமுறு என்ன? ரேஷனல் நம்பர். பகுதி பின்னங்கிறது பார்ஷியல். இப்ப இதுல வந்து கணக்கு என்ன கொடுத்துருக்குன்னா x/x-1 ஹோல் கியூப்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம்? சொல்யூஷன் எழுதுவோம். சொல்யூஷன் பாருங்க. இதுல வந்து given x/x-1 ஹோல் கியூப் இதான் கொடுத்துருக்கு. இப்ப இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதுல பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மெத்தட்ல பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா, இதை எழுதிட்டு இன்னொரு தடவை கணக்கு எழுதிங்க. x/x-1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு a/, இதை எப்படி பிரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, x-1ன்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அடுத்தது பிளஸ் b/x-1 ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கணும். அடுத்தது c/x-1 ஹோல் கியூப்னு பிரிக்கணும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒன்று தனித்தனியா பிரிச்சுக்கணும். இதுல 3ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து பவர்ல 1 இல்லைனாலும் 1ன்னு இருக்கிறதா அர்த்தம். இந்த எப்படி பிரிச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா 1 2 3ன்னு வர மாதிரி பிரிச்சுக்கணும். மேல வந்து a+b+c-ங்கிறத இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை போடணும். இப்படிதான் பிரிச்சுக்கணும் இந்த மாடல் சம்ல. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும்? இதுல இருந்து ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சி அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் சம்மு. இதை வேணா 1ன்னு வச்சுங்க லாஸ்டா, அப்பதான் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியா இருக்கும். இது இப்ப என்ன பண்ணுவோம்? சிம்ப்ளை பண்ணிப்போம். இதுல பாருங்க, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வந்தது இல்லையா, அதை எழுதிப்போம். x/x-1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு அந்த a/ன்னு இருந்தது இல்லையா, அதை என்ன பண்ணிப்போம்னா கிராஸ் மல்டிப்ளை. எது கீழே வந்து காமனா எல்லாத்துலயும் என்ன செஞ்சுப்போம்? காமனா எடுத்து எழுதிப்போம். எல்லாத்துலயுமே இருக்கிறது இது எப்படி எழுதிப்போம். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, a-ல x-1 ஹோல் கியூப்னு இருக்கு. நம்ம அங்க என்ன எழுதிருக்கோம்? a/x+1ன்னு எழுதிருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம 3ங்கிறத கொண்டு வரணும். ஓகேவா? அப்ப 3ன்னு கொண்டு வரணும்னா கீழே உள்ள x+1ல எத்தனை சேர்க்கணும்? 2ங்கிறத சேர்க்கணும் இல்லையா. அதை கிராஸ் மல்டிப்ளைல கொண்டு வருவோம். அப்ப என்ன வரும்? x-1 ஹோல் ஸ்கொயர். இந்த இடம் புரியுதா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இந்த கியூப் இங்க வர மாதிரியே இங்க போட்டிருக்கோம். எல்லாத்துலயும் முன்னாடி கம்பைண்ட் ஆகிற மாதிரியே போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்ப என்ன செய்யணும்னா, இந்த a/x+1ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப x+1ன்னா இங்க 3 வரணும்னா இந்த x+1ஓட எத்தனை பெருக்கணும்? x+1 ஹோல் ஸ்கொயர்னு பெருக்கினாதான் 3 வரணும். இந்த ஹோல் ஸ்கொயர்டை மேல பெருக்கிடுங்க. எந்த டேர்ம் இல்லையோ அதை மேல பெருக்கிக்கணும். அது மாதிரி பெருக்கிருக்கோம். ஓகேவா? இங்க கீழே உள்ளது தேவையில்லை. அது மாதிரி அடுத்தது பிளஸ் b கடியில் என்ன இருக்கு? x-1 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. நம்ம ஸ்கொயர்னா இப்ப என்ன டேர்ம் சேர்த்தா 3 வரும்? இதே மாதிரி x-1ங்கிற டேர்மை சேர்க்கணும். பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப வந்து என்ன செய்யணும்? இந்த எந்த டேர்ம் இல்லையோ அதை மேல பெருக்கிக்கணும். அப்ப இந்த டேர்ம் இல்லாததுனால அதை என்ன செய்யணும்? x-1ன்னு பெருக்கிக்கணும். இது ஓகேவா? அது மாதிரி அடுத்தது c/, என்ன இருக்கு ஏற்கனவே அங்க x-1 ஹோல் கியூப் தான் இருக்கு அங்கே. அதனால நம்ம என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கீழே இதே டேர்மே இங்க வந்ததுனால மேல ஒன்றும் பெருக்க வேண்டாம். அப்ப என்ன வரும்? வெறும் கான்ஸ்டன்ட் தான் வரும். ஏன்னா இதே டேர்ம் இங்க வந்துருச்சு இல்லையா. அப்ப இதுல ஒன்றும் பெருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
இப்போ இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணிட்டாச்சு. இப்போ இது ரெண்டு என்ன இருக்கு, காமனா இருக்கு இல்லையா? இப்போ இது ஃபார்ம் பண்ணிட்டேன்னா எதுல ஏதாவது கேன்சல் பண்ணி ரெண்டு நம்பர் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் எதை கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ஈக்குவேட். இப்போ என்ன பண்ணுவோம், -1 எது வேணாலும் போட்டுக்கலாம், நீங்க எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல போட்டீங்கன்னா -1 வரும். இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ங்கிறது இதை வேணா விரிச்சு போட்டுங்க. a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1ன்னு போட்டுங்க. இதுல நிறைய மெத்தட் இருக்கு, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க என்ன இருக்கு, எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இது என்ன செய்யணும்னா, ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஓகேவா? இது ஈஸியான மெத்தட். ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேட்டிங்னா சமப்படுத்துறது. எக்ஸ் ஸ்கொயருடைய கெழுவை சமப்படுத்தணும், ரெண்டு பக்கமும் சமப்படுத்தணும் இல்லையா? இப்போ இந்த பக்கம் இருக்கா எக்ஸ் ஸ்கொயர்டு, இல்லைங்கிறதுக்கு என்ன பண்ணணும், 0. இதுல வந்து எக்ஸ்ட்ரா மோடி தான் இருக்கு, தனி கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்ல இல்லையா? அதனால 0ன்னு வச்சுக்கிறோம். இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பாருங்க, a. ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் 20 தான் எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? வேற எங்கேயாவது இருக்கா பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், இல்ல. அப்ப a-னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்னது, 0. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, b-னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிற டேர்மை ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ என்ன எக்ஸ்ன்னு என்னன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு, எக்ஸ்னுடைய டேர்ம் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அப்ப எக்ஸ்ன்னு அப்படியே தான் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதனால நம்ம வந்து 1ன்னே போட்டுக்கலாம். வெறும் எக்ஸ்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ்னா எக்ஸ்ன்னு போடணும். நம்ம கோஎஃபிஷியன்ட் போட்டதுனால 1ன்னு போட்டுங்க. ஈக்குவல் டு இதுல என்ன வரும், எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் இதை பெருக்கும்போது ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது -2 × a -2aன்னு வரும். ஓகேவா? இதுல வேற எக்ஸ்ட்ராம் இருக்கா பாருங்க, இல்ல. இதுல எக்ஸ்ட்ராம் பாருங்க, b × xன்னு இருக்கு இல்லையா? இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கொயர். அப்ப கோஎஃபிஷியன்ட் என்ன, +b. இது வந்து cங்கிறது கான்ஸ்டன்ட் தான், எக்ஸ்ட்ராம் கிடையாது. இது ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இப்படி திருப்பி போட்டுங்க. 2a + b = 1. ஓகேவா? இப்போ ஏங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்க. அப்போ 2 × 0 + b = 1. இது வந்து 0 ஆயிடும். நீங்க அதுக்கு மேல சிம்ப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. b = 1ன்னு போட்டா போதும். ஏன்னா எது 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். இதுக்கு மேல போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் புரியுதா? நோட் பண்ணீங்க. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து c கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து c கண்டுபிடிக்க போறோம். c எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஈக்குவேட்டிங் இதுலயே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் டேர்ம்னா தனி உறுப்பு. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இல்லாத கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் தனி உறுப்பு. இது பேரு தமிழ்ல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னா தனி உறுப்பு. நான் ஒன்னுத்துலயும் சொல்றேன், தமிழ்லயும் நோட் பண்ணீங்க, தமிழ் மீடியமா இருந்தா தனி உறுப்பு இல்லையா? முன்னாடி எடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட்னா கெழு. ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, x = ax². அதை ஓரத்தில் எழுதிங்க, அப்பதான் நம்ம அதை பார்த்து எழுத முடியும். நான் ஒரு தடவையும் திருப்பிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ எழுதிட்டீங்கன்னா டக்குன்னு பார்த்து எழுதிடலாம். ஓகே, பிளஸ் a மைனஸ் b பிளஸ் c. இதுல வந்து அந்த பெருக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் கிடைக்கும் இல்லையா? சரி,
இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட். இதுல தான் என்ன இல்லை, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, எக்ஸ் இல்லை, இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ அதை மட்டும் எடுத்துட்டா போதும். அப்போ வந்து a மைனஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அது எதுன்னு அவசியம் இல்லை, நீங்க அதை பார்த்தே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ தெரியும், ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 0, பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அதை அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் பாருங்க. ஏ வந்து 0, பிங்கிறது -1, சி தான் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 0. 0 - 1 என்ன வரும், -1 வரும், பிளஸ் சி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 1, பிளஸ் 1 ஆயிடும். நான் ஒரு ஸ்டெப் போட்டுங்க, 0 + 1, சி ஈக்குவல் டு 1. 0ட எந்த நம்பர் கூட்டினாலும் அதே தான் வரும். ஆன்சர். இது வந்து சைடில் நோட் பண்ணிங்க. இன்னும் முடியல, நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கண்டுபிடிச்சிருக்கோம், பி கண்டுபிடிச்சிருக்கோம், சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சோம் இல்லையா, அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் பை கொடுத்த சம் வரும், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ பைன்னு கொடுத்துருக்கு இல்லையா, டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம், 1ங்கிறதுனால அதுல என்ன இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால டைரக்டா வேல்யூவே போட்டுடலாம். ஏலோட வேல்யூ 0 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் பிங்கிறது 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சிங்கிறது என்ன 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லா வேலையும் போட்டாச்சு. இப்போ 0ங்கிறது நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கு, 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப். இந்த ஆன்சர். இது எதுக்குடைய ஆன்சர், அந்த கணக்கை எழுதுறீங்க. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப், எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப், இதனுடைய வேல்யூ. அந்த சம் எழுதி லாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கலாம். இது அதனுடைய சம், இதனுடைய ஆன்சர் இதுதான், நோட் பண்ணி. ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லாம் இந்த உங்க எக்ஸசைஸ்ல ஃபுல்லாவுமே ஒரு மாடல் சம் மாதிரி இதான், இன்னொரு மாடல், ஒவ்வொரு மாடல் ஒன்று இருக்கு. இதே சேம் மாடல் இருக்கிறத நீங்க போட்டு பார்த்துங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒன்று ஒன்று நான் போடுறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். அதனால அதை போட்டு பாருங்க. அடுத்தது பாருங்க, 6th சம். நான் இம்பார்ட்டன்ட் சம்மா போட்டுட்டே வரேன். எது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் 3 மார்க்ல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் சம் தான். அடுத்தது 6th சம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இந்த கியூப். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் மேல இதை சிம்பிளை பண்ண போறோம். இதே மாதிரி இப்போ போட்டோம், சேம் வே இதே மாடலே போட்டுக்கலாம் நீங்க. இதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ இதுல வந்து சொல்யூஷன், தீர்வு given x minus 1 whole square x cube plus x. இப்போ இது என்ன எடுத்துக்கணும், எப்போதும் போல நம்ம பிரிச்சுக்கணும் டேர்மை. x minus 1 whole square divided by x cube plus x. இதை எப்படி பிரிச்சுக்கிறோம், எப்போதும் போல நம்ம பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் சிம்பிளை பண்ணிங்க. x minus 1 whole square இது எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தா மாடல் போட முடியாது. அதனால இதுல ஒரு காமனா எக்ஸ ஒரு காமனா எடுத்துருங்க. கீழே உள்ள டேர்ம்ல எக்ஸ ஒன்லி காமனா எடுத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் கியூப்ல எக்ஸ் எடுத்தாச்சு, மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும். அப்ப பிளஸ் எக்ஸ் எடுத்தாச்சு வெளில, அதனால என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இது என்ன செய்யலாம், நம்ம பிரிச்சுக்கலாம். இது எப்படி பிரிச்சுக்கணும்னா, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதை எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, a பை போன கணக்கில் பிரிச்சோம்ல அதே மாதிரி a பை எக்ஸ் பிளஸ் பி பை அடுத்த டேர்ம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? இதை கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொண்டு வந்துட்டு நம்ம ஏபின்னு பிரிச்சிருக்கோம். டைரக்டா பிரிக்க முடியாது நம்ம இதுல வந்து போன தடவை டேர்ம் தனித்தனியா ஹோல் கியூப் இருந்ததுனால டைரக்டா பிரிச்சோம். இதுல உள்ள கியூப் இருக்கிறதுனால நம்மளால
பிரிக்க முடியாது. இந்த மாதிரி தான் ஸ்டெப் போட்டாகும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான், அதே மாடல் தான். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. கீழே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். கீழே என்ன வந்துடும் டேர்மு, இங்கே உள்ள டேர்மும் காமனாக வரணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னுங்கிறது அப்படியே வந்துடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, இதை கொண்டு போய் இங்கே கிராஸ் மல்டிப்ளை, இதை கொண்டு போய் இங்கே பண்ணீங்க. அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ். போன டேர்ம்லேயே தான், போன டேர்மில் வந்து 3 சம் இருந்ததுனால நம்ம அது மாதிரி இல்லாத டேர்ம்னு போட்டோம். இப்போ இதில் நீங்கள் ஈஸியாக 2 இருக்கிறதுனால இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் ரெண்டுத்தையுமே. ஓகே, இந்த வரைக்கும் நோட் பண்ணீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ போட்ட மாதிரியே அதே மாடல்ல போ. இப்போ என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டோம். இது ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இதுல ரெண்டுமே கேன்சல் ஆயிடுது. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இப்போ இதையும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க பிரிச்சு போட்டுக்கலாம். எப்படி பிரிச்சு போட்டுக்கலாம்னா, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரை பிரிச்சு கொண்டு வந்துக்கலாம். எப்படி போட்டுக்கலாம், ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபார்முலா போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், மைனஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இந்த டேர்மை ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, இது வந்து அப்படியே போட்டுக்கலாம் நீங்க, ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. சாரி, இதுல வந்து பிஎக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுங்க. இந்த டேர்ம்ல இங்க என்ன வரும், சி பை சிஎக்ஸ் பிளஸ் சி. மேலேயும் வந்து முதல் டேர்ம்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலயும் வந்து பிஎக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுங்க. இந்த இதுல ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிரிக்கும் போது பிஎக்ஸ் பிளஸ் சின்னு சேர்த்துங்க அதுல. ஓகே, இதுல பிளஸ் சின்னு சேர்த்துங்க. இப்போ வந்து பிஎக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எந்த டேர்ம் இல்லை, எக்ஸ். இது வந்து பிஎக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ்ன்னு சேர்த்துங்க. போன சம்ல இது என்ன பண்ணோம், இந்த ஸ்டெப்ல, ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இதுலயும் உள்ள இருக்கிறதுனால ஒரு பிஎக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுங்க. அந்த இடத்துல முன்னாடி அந்த சி போடல, இப்போ நோட் பண்ணிங்க அதை, பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அதனால இங்க என்ன வரும், பிஎக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ். ஓகே, இப்போ இதுல வந்து கீ டேர்ம் வந்து ரெண்டு கேன்சல் ஆயிட்டு மேல உள்ள மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணி போட்டா போறோம். இது என்னன்னு எழுதிருக்கோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாடல். அதே மாதிரி இந்த சைடு வந்து உள்ள பெருக்கி போட போறோம் என்னென்னங்கிறது. இங்க வந்து பிஎக்ஸ் பிளஸ் சிஏ எக்ஸோட பெருக்கி போட போறோம். இந்த ரெண்டு டேர்ம் காமனா இருக்கிறதுனால ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க வந்து பிஎக்ஸ் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுறோம். ஓகே, இப்போ பெருக்கி போடுவோம். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏயோட பெருக்கிங்க. அப்போதான் என்னென்ன டேர்ம் இருக்குங்கிறது தெரியும். ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ். ஓகேவா? பெருக்கி போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும், முன்னாடி போட்ட மாதிரி அதே மாடல்ல போட்டுங்க. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சுருக்கிக்கலாம். இதை அப்படியே எழுதிங்க. ஈக்குவல் டு இதில் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக உள்ளதை எழுதிங்க. எக்ஸ் ஸ்கொயரில் என்ன இருக்கு, ஏ பிளஸ் பின்னு இருக்கு இல்லையா, மீதி வந்து என்ன இருக்கு, சிஎக்ஸ் இருக்கு. இதில் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆர்டர் படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அப்படி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிங்க, அடுத்து எக்ஸ் எழுதிங்க, அடுத்து கான்ஸ்டன்ட் இப்படி எழுதிட்டிங்கன்னா ஈக்குவேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் அப்பதான் சொன்னா தனி உறுப்பு. தமிழ்ல வந்து ஈக்குவேட்டிங்னா சமன்படுத்துறது. தனி உறுப்பை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். தனி உறுப்பு இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஏ இருக்கு இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வந்துடும், ஏ ஈக்குவல் டு 1. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம்னா, கான்ஸ்டன்ட் டேர்ம் டைரக்ட், இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் கிடையாது, அதனால வெறும் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் டைரக்டாவே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா?
சரி, இப்போ 1 கண்டுபிடிச்சாச்சு. ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஈக்குவேட்டிங் பியினுடைய வேல்யூ சி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சுக்கணும். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் கண்டுபிடிச்சிப்போம். நம்ம ஆர்டர் மாத்தணும் தப்பு கிடையாது. நமக்கு வேண்டியது ஏபிசியினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே வச்சு ஆர்டர் மார்க்னா அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் கோஎஃபிஷியன்ட் தான் சொன்னேன். கெழு எக்ஸ் டேர்ம்னா உறுப்பு, எக்ஸ் டேர்மோட உறுப்பை ஈக்குவேட் பண்றோம், சமப்படுத்துறது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? எக்ஸ் டேர்ம் எடுக்கிறோம். இதுல என்ன எக்ஸ் டேர்ம் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு என்னது -2ன்னு இருக்கு இல்லையா? கோஎஃபிஷியன்ட் தான் எடுக்கிறோம். லெஃப்ட்ல வந்து -2ன்னு இருக்கு. இங்க பாருங்க எக்ஸ் டேர்ம் வந்து இருக்கா? இல்ல, இதுல எக்ஸ் டேர்ம் இல்ல. எக்ஸ் இதோ இருக்கு. எக்ஸ் டேர்ம் வந்து சி தான் இருக்கு. அப்ப சி டைரக்டா கண்டுபிடிச்சாச்சா? சி ஈக்குவல் டு -2. ஓகேவா? அடுத்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஓகே, இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் 1 இல்லையா? 1 ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் என்ன இருக்கு? ஏ பிளஸ் பின்னு இருக்கு இல்லையா? இது எந்த எக்ஸ் டேர்மும் இல்ல, எக்ஸ் ஸ்கொயர்டு இல்ல. அதனால இது இந்த ரைட் சைடு என்ன வரும்? ஏ பிளஸ் பின்னு தான் கிடைக்கும். ஓகேவா? இதுல இருந்து என்ன இருக்கு? நமக்கு என்ன தெரியும்? ஏ தெரியும், பி தெரியாது. பி தான் கண்டுபிடிக்க போறோம். ஏனுடைய வேல்யூ என்ன? 1. இப்போ 1 பிளஸ் பி, தட் இஸ் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ b னுடைய வேல்யூ என்ன? 0. ஓகேவா? எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ கண்டுபிடிச்சாச்சு, சி கண்டுபிடிச்சாச்சு, பியும் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? இப்போ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் இல்லையா? அந்த ஈக்குவேஷன்ல போட போறோம் எல்லாத்தையும். இதை நோட் பண்ணி இது இவ்வளவு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைரக்டாவே போடலாம். இதே மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு. இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எழுதிட்டீங்கன்னா எடுத்து கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது கரெக்டா தெரியுது பாருங்க. அதனால இந்த மாதிரி எழுதிங்க. இதை எழுதிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ண போறோம்? கிவன் ஈக்குவேஷன்ல போட போறோம். கிவன் ஈக்குவேஷன் என்ன போட்டிருக்கோம் இல்லையா? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்படியே கிவன் ஈக்குவேஷன்ல போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சிருக்கோம்? ஏ பை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோமோ அதை ஒரு தடவை எழுதி போகணும், தப்பு கிடையாது. பிஎக்ஸ் பிளஸ் சி. ஓகேவா? இதுல வந்து பிஎக்ஸ் பிளஸ் சி, வெறும் பிஎக்ஸ், அதுல வந்து பின்னு ஒண்டி போட்டிருக்கோம். பிஎக்ஸ் பிளஸ் சின்னு சேர்த்துங்க அதுல. இதுல ஓகே. இதுல வந்து ஏ என்ன வச்சிருக்கோம்? ஏங்கிறது 0. இங்க சைட்ல நோட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு என்ன வரும்? என்ன போட்டுக்கோம் நம்ம? பி ஈக்குவல் டு 0. சாரி, ஏங்கிறது 1, பிங்கிறது 0, சிங்கிறது என்ன? -2. ஓகேவா? சரி, இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். இதுல வந்து போட்டிருக்கோம், சைட்ல போட்டாச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஏங்கிறது 1, 1 பை எக்ஸ் பிளஸ் பிங்கிறது என்ன? 0, 0x, சிங்கிறது என்ன? -2. அப்போ டைரக்டாவே என்ன பண்ணிடலாம் நம்ம? 0 -2ன்னு போட்டுடலாம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? சரி, ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். இதுல வந்து 0ங்கிறது நமக்கு தேவையில்லை, அதனால இந்த டேர்ம் மட்டும் எடுத்தா போறோம். இந்த மைனஸை சென்டரா கொண்டு வந்துருங்க. இந்த -2ல மைனஸை சென்டரா கொண்டு வந்துட்டீங்கன்னா -2 பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இது எதனுடைய ஆன்சர்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ். இதான் வந்து இதனுடைய ஆன்சர். இதுல 3 வேல்யூ இருந்தது. பிங்கிறது 0ங்கிறதுனால நம்ம அந்த வேல்யூ என்ன பண்ணல, நோட் பண்ணல. டைரக்டா அப்படியே எடுத்துட்டோம். அந்த டேர்ம் எடுத்துட்டு இந்த -2 மைனஸை சென்டரா கொண்டு வந்துட்டோம். இதான் இதனுடைய ஆன்சர். இது வந்து 6th சம். நோட் பண்ணீங்க. ஓகே,
Next one, 7th sum. இப்போ போடக்கூடிய 7th sum வந்து 5 மார்க்ல கேட்கக்கூடிய கேள்வி இது. முன்னாடி உள்ளது 3 மார்க் சொன்னேன், இது வந்து 5 மார்க் கேள்வி. 7th sum, x square plus x plus 1 divided by x square minus 5x plus 6. The sum. Okay. இப்போ இது என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். சொல்யூஷன், தீர்வு. ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறோம், இதுல இருந்து என்ன செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு ரெண்டுமே பிரிக்கிறது. மேல பாருங்க, மேல வந்து நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் ஒரு எக்ஸ் டேர்ம் இருந்தது, இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இருந்தது, அப்படிதான் இருந்தது இல்லையா. இப்போ இந்த மாதிரி தனித்தனியா ஈக்குவேஷன் இல்லை, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால டைரக்டா ஏ பை பி பைங்கிறத போட முடியாது. இந்த இன்னொரு மெத்தட்ல போடணும். எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மாடல்ல கீழே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஆனா பண்ணாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஏ பைன்னு போட முடியாது, அந்த மாடல்ல கொண்டு வர முடியாது. அதனால இதை என்ன செய்யணுங்கிறது கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பண்ணலாம், கீழே உள்ளதை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இது சொன்னோம் இல்லையா, மல்டிப்ளை பண்ணா 6 வரும், -5 வரும், இப்படி போடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மேல உள்ளதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்காக ஒரு மெத்தட், என்ன மெத்தட்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், சைடில் அதை நோட் பண்ணிங்க. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 என்ன செய்யணும்னா, எதால டிவைட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6ஆல டிவைட் பண்ணிக்கணும். இந்த கொஞ்சம் மாடரேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஏ பை பி பைன்னு வச்சுக்கணும். ஓகேவா. இப்போ இதை பண்ண போறோம். பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க இந்த வகுத்துல நீங்க போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், 10th வந்திருக்கு. இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். எப்படின்னா, இங்க இந்த டேர்மையும் பார்க்கணும். இந்த டேர்ம்ல எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும்னு பார்க்கணும். ஓகேவா. இது ரெண்டும் சேம் நம்பரா தான் இருக்கு, சேம் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் சேம் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. அதனால என்ன செஞ்சா போறோம், நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணா போறோம். இது வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணா வந்துடும், இந்த டேர்ம் வந்துடும். வர மாதிரி போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கோ அந்த டேர்ம் வர மாதிரி தான் என்ன செய்யணும், இங்க உள்ள டேர்மை போட்டுக்கணும். ஓகேவா. இப்ப வேற இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்ப 4 இருக்கு, இங்க இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து எக்ஸ் பவர் 4 இருக்கு. நீங்க அப்ப எதால மல்டிப்ளை பண்ணும், 4 வர மாதிரி மல்டிப்ளை. அப்ப என்ன பண்ணும், எக்ஸ் ஸ்கொயர்டால பெருக்கணும். அப்ப ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர்டால பெருக்குனா தான் இங்க உள்ள 2வும் பவர்ல உள்ள 2வும் கூட்டினா இங்க 4ன்னு வரும் இல்லையா. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். இங்க நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இங்கேயும் 2 சேம் ஆர்டர்ல தான் இருக்கு. அதனால 1ஆல மல்டிப்ளை பண்ணா போறோம். அப்ப என்ன, எல்லாத்தையுமே 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க உள்ள டேர்ம் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருங்க. அப்ப என்ன வரும், இது அப்படியே இந்த டேர்மை 1ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது -5x × 1 -5x + 6 × 1 + 6. ஓகேவா. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும், எல்லாத்துலயும் வந்து சைன் மாத்துங்க. இங்க பிளஸ் இருக்கா, இங்க மைனஸ்ன்னு மாத்துங்க. இங்க மைனஸ் இருக்கா, இங்க பிளஸ்ன்னு மாத்துங்க. இங்க பிளஸ் இருக்கா, மைனஸ்ன்னு மாத்துங்க. ஓகேவா. இப்போ என்ன செய்யணும், எல்லாத்தையும் என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடணும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணக்கூடாது, இது ஒண்டி தான் கேன்சல் ஆகும். அப்ப மீதி என்ன இருக்கு பாருங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, மைனஸ் தான் எடுத்துக்கணும், சாரி பிளஸ் தான் எடுத்துக்கணும். ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 6xன்னு வரும். ஓகேவா, புரியுதா. அப்ப இந்த மாதிரி இங்க 1 இங்க இருக்கு, 6 இருக்கு. நம்ம இப்போ எடுத்து சைன் மாத்திருக்கோம் இல்லையா, அந்த சைனை தான் எடுக்கணும். அப்ப 1 -6ன்னு இருக்கு. அப்ப ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும், -5 ஆகும். இது என்னது, ரிமைண்டர். இது பேர் என்ன, கோஷன். ஓகேவா, ஈவு. இது பேர் ஈவு, இது பேர் என்ன, மீதி தமிழ்ல. ஓகேவா, கோஷன், ரிமைண்டர். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டிவைசர், இது வந்து டிங்கிறது டிவைசர். ஓகே, இப்போ அதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னங்கிறத. இதை முதல்ல இந்த சைடு உள்ளதை எழுதிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் -5x + 6. இது ஓகேவா. இந்த ஓகே, இப்போ இந்த சைடு என்ன செய்ய போறோம், ஏபின்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும், Q + R/D. ஓகேவா. அது மாதிரி தான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பிரிக்கும் போது என்ன செய்யணும், Q போடணும், ஃபர்ஸ்ட் ஈவை போடணும், பிளஸ் ரிமைண்டர் போடணும், ரிமைண்டர் போட்டு அடுத்தது கீழே டிவைசர் போடணும். ஓகேவா. சரி, இப்போ இது வந்து இந்த ஃபார்முலால இதை அப்ளை பண்ணீங்க. அப்படியே என்ன இருக்கு, ஈவுங்கிறது 1,
பிளஸ் ஆறுங்கிறது என்ன வந்திருக்கு 6x மைனஸ் ஒய் டிவைடட் பை டிங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து என்ன பண்ணோம், இதை மட்டும் பிரிங்க, இதை மட்டும் இதை அப்படியே ஒண்ணுங்கிறத அப்படியே வச்சுங்க, இந்த டேர்ம் மட்டும் a பை b பேன்னு போட்டுவோம். போட்டா என்ன வரும், எக்ஸ் 6x மைனஸ் 5 கீழே உள்ளது டேர்மா இப்ப பிரிச்சுங்க. இப்ப இது கீழே உள்ளது என்ன இருக்கு, மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ண என்ன வரும் மைனஸ் 5 வரணும். அப்ப என்ன டேர்ம் எடுத்துக்கலாம், 3 2ன்னு எடுத்துங்க. 3 2ன்னு எடுத்து சைன் பாருங்க, இங்க ஒரு மைனஸ் சைன், இங்க ஒரு மைனஸ் சைன், மல்டிப்ளை பண்ண வந்துட்டு பிளஸ் 6, ரெண்டு ஆட் பண்ண வந்துருக்கு மைனஸ் 5. ஓகேவா? சரி, இப்ப இதை அப்படியே இந்த சிம்ப்ளை பண்ணி இந்த டேர்முக்கு மேல இதை கொண்டு வரும். அப்ப என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 3 x minus 3 into x minus 2. ஓகேவா? ஈக்குவல் டு, இப்போ இந்த டேர்ம் பிரிச்சுப்போம். இதுல வந்து இந்த டேர்ம் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இந்த டேர்ம் மட்டும் அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதுல கீழே உள்ளதை பிரிச்சு எழுதிருக்கோம், ஃபேக்டரைஸ்ல எல்லாமே நான் சைட்ல போட்டிருக்கேன் என்னன்னு. ஓகே, இப்போ இதை பிரிச்சு எழுதுங்க. a பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, x மைனஸ் 3 பிளஸ் b பை x மைனஸ் 2. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் இது மாடல் கொண்டு வந்தாச்சா, இப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், பி பை செகண்ட் எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணோம், எப்போதும் போல நம்ம என்ன பண்ணோம், சிம்ப்ளை பண்ணி ஏபி மதிப்பு கண்டுபிடிச்சு இதுல போட்டுற வேண்டியதான். இது ஓகேவா? நோட் பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இது அப்படியே வச்சுப்போம், நம்ம இதை பார்த்து தான் போட போறோம். இது அப்படியே வச்சுங்க, -2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க, இதை கொண்டு போய் இங்க பெருக்கிங்க, இதை கொண்டு போய் இங்க பெருக்கிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கீழே இங்க உள்ளது அப்படியே தான் இருக்கும். 6x மைனஸ் 5 divided by x minus 3 into x minus 2 equal to a into cross multiply பண்ணா x divided by x minus 3 x minus 2. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது அப்படியே கொண்டு இங்கே பெருக்கிருக்கோம், இந்த நம்ம வேல்யூ பெருக்கிருக்கோம், கீழே உள்ளதை ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிக்கோ, ப்ராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணி போட்டு. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணும், இது ரெண்டு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். கீழே உள்ளது இங்கே உள்ள டேர்ம் மட்டும் பாருங்க, 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு, இது அப்படியே வச்சுக்கலாம், நீங்க உள்ளெல்லாம் போய் பெருக்கணுங்கிற அவசியம் இல்லை, டைரக்டாவே வச்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன். இந்த டேர்ம்ல என்ன செய்யலாம், இந்த கடகடன்னு போட்டுடலாம். இதுக்கு இது வரைக்கும் தான் கஷ்டம், அப்புறம் இதுக்கு மேல நம்ம எப்போதும் போல போடலாம். இப்போ இன்னொன்னு பாருங்க, இன்னொரு மெத்தட், போன தடவை எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் எல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எடுக்காம இன்னொரு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேல்யூல என்ன போட்டா இந்த இது ஏ வேல்யூ 0 ஆகும். இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எந்த வேல்யூ போட்டா இந்த ஏ 0 ஆகும், இந்த இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கணும் சைன். அப்ப மைனஸ் இருக்குன்னா என்ன எடுத்துக்கணும், பிளஸ்ன்னு எடுத்துக்கணும், 2 இருக்குன்னா 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டீங்கன்னா வேல்யூ என்ன வந்துடும், இந்த லெஃப்ட் சைடும் போட்டுங்க, 2 + 2. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வேற மாதிரி எழுதிப்போம், அப்பதான் அந்த ஆர்டர் கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஏ வர மாதிரி வச்சுப்போம், பி கேன்சல் ஆகிற மாதிரி வச்சுப்போம். அப்ப பி கேன்சல் ஆகிற மாதிரி வச்சா என்ன வரும், 3 போடணும், அப்ப ஆர்டர் கரெக்டா வரும். ஏ ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது பின்னு வரும். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணியாச்சு, 3 போட்டாச்சு, ஈக்குவல் டு எக்ஸ் ஏ இன்ட்டு 3 மைனஸ் 2. எக்ஸ் இருக்க இடத்துல 3 போடுறோம், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல 3 போட்டுரும், அப்பதான் இது கேன்சல் ஆகும் பி. ஓகேவா? இந்த ஈக்குவல் டு 6 3 18 மைனஸ் 5 ஏ இன்ட்டு 1 வரும். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா 3 மைனஸ் 3ங்கிறது 0 ஆயிடும். இப்போ ஏ வேல்யூ என்ன வரும், ஏங்கிறது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது ஒன்று ஒரே ஒரு சம் தான் இருக்கு, இதில் ஏ வேல்யூ போட்டுருங்க. ஏங்கிறது 9 13 13 ஈக்குவல் டு ஏ. ஓகே, இந்த ஏ ஈக்குவல்டுன்னு கூட மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தது பி பாருங்க, பி என்ன பி வந்து பண்ணியாச்சு, அடுத்தது ஏ பண்ணணும் இல்லையா, ஏங்கிறது என்ன பண்ணணும், 2.
இங்க ஆப்போசிட் சைன் போட்டோம் இல்லையா, இங்க மைனஸ்னா பிளஸ், அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கணும். நம்பர் இதே நம்பர் போட்டால் தான் உங்களுக்கு கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த வேல்யூவில் இதில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், லெஃப்ட் சைடு வந்து 6 இருக்கு, எக்ஸுக்கு மேலே 2 இருக்கு, -5 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு மேலே என்ன போடணும், இதே எக்ஸுக்கு மேலே 2 போடணும். 2 - 2 பிளஸ் பி, இங்கே என்ன இருக்கு, எக்ஸ் - 3ன்னு இருக்கு. அப்போ 2 - 3. ஓகேவா, இந்த ஸ்டெப்ல எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப் தான் எடுக்கிறோம். வேணா பாக்ஸ் பண்ணீங்க, எது இதில் போடுறோங்கிறது உங்களுக்கு அடையாளம் தெரிலனா ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதை ஐடென்டிஃபைடு எதில் போடுறீங்க. இந்த இதில் போடுறோம், இல்லைனா 1ன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை தெரிலனா. ஓகே, இப்போ 6 2 12 - 5, இது என்ன ஆகிடும், 2 - 2ங்கிறது 0 ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன கிடைக்கும், பி தான் கிடைக்கும். பிங்கிறது என்ன, -1. இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த பி கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். இப்போ 2 கழிச்சான்னு வரும், 7 5 12 மைனஸ் பின்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ நமக்கு பியினுடைய வேல்யூ என்ன மாத்திங்க, மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு -7, ஏ 13, பிங்கிறது -7 கொண்டு வந்தாச்சு. இது வரைக்கும் ஓகேவா. அவ்வளோதான், இது அப்படியே கொடுத்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வேல்யூ முடிஞ்சிச்சு. நோட் பண்ணிங்க, இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. நோட் பண்ணீங்க. இந்த டவுட் செக்ஷன் இருந்துன்னா வச்சுங்க. இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நான் கேட்குறேன். ஓகே, கொடுத்த சம்மில் அப்படியே போட்டுருங்க. கொடுத்த சம் என்ன, x² + x + 1 டிவைடட் பை x² - 5x + 6 ஈக்குவல் டு ஏ பைன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஏ பைங்கிறத எழுதிட்டு அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டியதான். இதான் கொடுத்துருக்க சம், அதில் அப்படியே நோட் பண்ணிடுங்க. இது வந்து 1+ன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன் எழுதிங்க. 1 + 6x - வச்சோம் இல்லையா, அதில் எழுதிங்க. இந்த 6xக்கு மேலே தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ பைன்னு வச்சிருக்கோம், அந்த வேல்யூ எழுதிங்க. இதுக்கு மேலே என்ன வச்சிருக்கோம், a by x - 3 plus b by x - 2. இந்த வேல்யூ எழுதிங்க. ஏன்னா அங்க 6x - 5 தான் நம்ம இதை மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இதுல சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்போ 1+ன்னு இருக்கு, ஏக்கு மேல வேல்யூ என்ன போட்டிருக்கோம், ஏக்கு மேல என்ன வேல்யூ வந்து 13 வந்தது இல்லையா, 13 டிவைடட் பை x - 3, பியினுடைய வேல்யூ 7 -7 நீங்க டைரக்டா மைனஸ் தான் நடுவுல கொண்டு வந்துடலாம். 7 - 2, சாரி 7 by x - 2 இதான் கொடுத்துருக்க சம். சம்ம இந்த சைடு எழுதிருங்க. நம்ம எந்த இடத்துல ஏன்னு வச்சோமோ அதுல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆன்சரை அதுல முடிக்கணும். ஏ பின்னு எதுல சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோமோ அதுல போட்டதான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, சம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Before சொல்றேன் 2.6 ஓகே சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க. ரெடியூஸ்டு சிலபஸ் 2.6ம் 2.7ம் ரெடியூஸ்டு சிலபஸ். 2.8ல போட்டோம் நம்ம சம்ம. இது 2.9 இம்பார்ட்டன்ட் சம்மா போட்டு. தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.